ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள். கர்நாடக மாநிலம் ஹாசன் மாவட்டத்தில் உள்ள சிக்ககோளிகா கிராமத்தை சேர்ந்தவர்கள் முனிசாமி கவுடா, ஷில்பாராணி தம்பதியினர். கடந்த 13ஆம் தேதியன்று முனிசாமி கவுடா கார் டயரை மாற்றிய போது லாரி மோதி உயிரிழந்ததாக போலீசாருக்கு புகார் எழுந்தது. பின்னர் காரின் எண், அடையாள அட்டைகளை வைத்து முனிசாமி கவுடாவின் மனைவிக்கு தகவல் தெரிவித்தனர். விபத்தில் உயிரிழந்தது தனது கணவன்தான் என்று அடையாளம் காண்பித்து சடலத்தை வாங்கிச் சென்று இறுதிச் சடங்குகளையும் மனைவி செய்துள்ளார். போலீசார் உடலை பிரேத பரிசோதனைக்கு அனுப்பியிருந்த நிலையில் அறிக்கையில் அதிர்ச்சியான தகவல் கிடைத்துள்ளது. நடந்தது விபத்து அல்ல எனவும் யாரோ அடித்துக் கொன்றதும் தெரிய வந்துள்ளது. இதையடுத்து போலீசார் லாரி ஓட்டுநர் தேவேந்திர நாயக் என்பவரை கைது செய்து விசாரித்தனர். விசாரணையில் திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகின. நடந்தது விபத்து இல்லை எனவும் இறந்தது முனிசாமி கவுடாவே இல்லை எனவும் லாரி ஓட்டுநர் தெரிவித்துள்ளார். இதனை கேட்டு போலீசார் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். மேலும் முனிசாமி கவுடா பல கோடி ரூபாய் மதிப்பிலான விபத்து காப்பீடு செய்துள்ளார். கணவர் இறந்தால் பல கோடி பணம் கிடைக்கும் என்கிற ஆசையில் முனிசாமி கவுடா உருவம் கொண்ட பிச்சைக்காரரை அடித்து கொன்றுவிட்டு மனைவி நாடகமாடியது தெரிய வந்தது. மேலும் இதற்கு உடந்தையாக கணவரும் லாரி ஓட்டுநரும் செயல்பட்டதும் அம்பலமாகியது. இதையடுத்து போலீசார் கணவர் முனிசாமி கவுடா, மனைவி ஷில்பா ராணி, லாரி ஓட்டுநர் தேவேந்திர நாயக், சுரேஷ் மற்றும் வசந்த் ஆகிய 5 பேரை கைது செய்துள்ளனர். ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள்.